ஹை guys, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியல்மி பட்ஸோட T200 எலைட் அப்படின்ற இந்த பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மிலேருந்து ஒரு அண்டர் 1000 நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ப்ரைஸ்ன்றதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் வித் வந்து இஎன்சி மட்டும் தான், ஏஎன்சி கிடையாது. மோர் கலர் ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் வீடியோவில் போகலாம் வாங்க. ரியல்மிலையும் சரி, போக்கோலையும் சரி, இந்த எல்லோ கலர் பாக்ஸில் தான் வந்து பட்ஸ் எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ எல்லோ கலர் பாக்ஸில் மேலே ரியல்மி பட்ஸ் T200 லைட் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது இந்த ஒரு பர்பிள் கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. வயலட் கலர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் இது இல்லாமல் ஒரு 4 கலர் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து நமக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்குது, ஒயிட் பாக்ஸு. இந்த ஒயிட் பாக்ஸை எடுத்தோம்னா அதில் நமக்கு பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிரும். அது இல்லாமல் வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது கூட நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. வாரண்டி கார்டெலாம் நம்ம வந்து 1 இயர் வாரண்டி வந்துடும். ஸோ அது ஆன்லைனில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம பிரித்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரேப் அவுட் பண்ணி நம்ம வந்து பட்ஸ் எடுத்து காட்டுறேன், என்ன சைஸஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துலேயுமே மீடியம் வந்து பட்ஸ்லேயே போட்டிருக்கோம். அண்ட் தென் ஸ்மாலும் லார்ஜும் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 2 செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துறாங்க. இது இல்லாமல் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இதில் தெளிவாக வந்து நமக்கு பிக்சர்ஸோட ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்றதை. ஸோ ஒரு பட்ஸுக்கும் ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து கண்டிப்பாக மேனிட்டரி தான், இதுதான் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பட்ஸுக்கு வந்து வருவோம். பட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதை அன்ராப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம கவரை பிரிச்சதுக்கப்புறம் நமக்கு வயலட் கலரில் பட்ஸ் இருக்குது. என்னடா புளிய நடிகமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு மேட் ஃபினிஷில் பக்காவான ஒரு பட்ஸாக நமக்கு வந்து இது கிடைக்குது. அண்ட் தென் ஒரு ப்ரீமியமான லுக்குமே கிடைக்கும். இதில் ரியல்மின்றத வந்து பிராண்டிங் வந்து அதில் போட்டிருப்பாங்க. அது பிரிண்டட் கிடையாது, ஒரு கட் அவுட் எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரியல்மின்ற நேம் தெரியும். ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு க்ரீன் லைட் வந்து எரியுது. நல்லா இருக்குது. க்ளோஸ் ஓப்பன் பண்ணுறதுலாம் நல்லா ஒரு சவுண்ட் வந்து ஃபீல் குட் நல்லா இருக்குது. மெக்கானிசமும் பக்காவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்ஸுக்கு வரும். பட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12.4 வந்து டைனமிக் பேஸ் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீப்பான பேஸ் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆடியோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஐபியோட IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 வெர்ஷன் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நமக்கு ஒரு 4 மைக் செட் இருக்கும். அதாவது டியூவல் மைக் வந்து இஎன்சி தான், ஏஎன்சி கிடையாது. ஸோ இஎன்சி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லியா அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு வந்து 48 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வந்து வரப்போகுது. அண்ட் தென் டியூல் பேரிங் சப்போர்ட்டுமே வந்து வருது. ஜஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே நம்மளால் வந்து 5 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் அப்படி இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. 2 ஹவர்ஸ் ஆகப்படும் நமக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ரியல்மியோட ஆப் கண்ட்ரோலுமே வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். 2 பட்ஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அண்ட் தென் என்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதுலேயுமே வந்து பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் நமக்கு லோ லேட்டன்ஸில் வந்து நமக்கு வந்து 45 ms வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் தென் ப்ளூடூத் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டருக்கு உள்ளே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா கொஞ்சம் விட்டு கேட்கும். அப்புறம் வந்து சிக்னல் லாஸ் ஆகிடும். ஸோ 10 மீட்டர் தான் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டச் கண்ட்ரோல்ஸ் தான். அது எல்லாமே யூசர் மேனுவலில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்களும் யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இது இல்லைனா நமக்கு ஆப்லேயுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயுமே வந்து அது பார்த்து வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் தென் கூகுள் அசிஸ்டன்ஸுமே வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுவுமே நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸில் கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பாசிபிளே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல ஒரு ஃபிட்டிங் இருக்குது. பாக்ஸில் வைக்கிறப்பையும் சரி நான் ஈஸியாக வந்து வச்சு எடுத்துக்க முடியுது. அண்ட் தென் நான் பர்சனலாக நம்ம காதில் வைக்கிறப்பையும் சரி எந்த ஒரு விழுந்துருமோன்ற அந்த ஒரு பயம் இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வந்து இதில் வந்து எதுவும் கிடையாது. ஸோ ஃபிட்டிங் இஷ்யூவும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ஓவராலாக நல்லா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, பேஸு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதில் வந்து ஏஎன்சி கிடையாது. அண்ட் தென் 45 ms தான் லேட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 35, 30 அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து இதில் கேபிள்ஸ் வந்து கொடுக்கல இது கூட. ஸோ ஒரு சீட்டை சார்ஜிங் போட்டிருந்தாலுமே நமக்கு அது வந்து ஒரு கேபிள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபோன் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அதை எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அண்ட் தென் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்த வரைக்கும் இது ஒரு ப்ரீமியமான லுக் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் IPX4 கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்மே நார்மலாகவே நல்லாவே வந்து தாக்கு பிடிக்குது. 48 மணி
மணி நேரம்ன்றது நம்ம ஃபுல் டேவே யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்படியும் ஒரு 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அப்படி பார்த்தா கூட 1 வீக்கு நான் பேட்டரி பேக்கப் நமக்கு வந்துடும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரியுமே நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரியல்மின்றது ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரஸ்டடான இது தான். ஸோ அதில் வந்து நமக்கு வாரண்டியுமே ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இதுலேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். பட் 1500ன்றப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். 1000 ருபீஸ்க்கு ஆஃபர் டைமில் வாங்கலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் பண்ணி வச்சுட்டு எப்போ வந்து ஆஃபர் டைமில் வந்து ப்ரைஸ் குறையுதுன்னு பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த ரியல்மியோட பட்ஸ் T200 லைட்டோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.